கர்த்தரோடு உள்ள உறவை நம்ம எப்பொழுதுமே சீர்தூக்கி பார்க்கவே வேண்டும். ஒருவேளை தவறுகள் தடுமாற்றங்கள் வராது அப்படின்னு எல்லாம் இல்லை. ஆனால் உடனே நம்ம என்ன பண்ணிடணும்னா அந்த பிரசன்னத்தை விட்டுட்டு நம்மளால இருக்க முடியாதுன்ற ஒரு சூழ்நிலைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் வரணும். ஆண்டவருடைய பிரசன்னம் இல்லாம மணி நேரங்களை கூட நம்ம தாண்டக்கூடாது அப்படின்ற ஒரு வைராக்கியம் நமக்கு வேணும். ஒரு நாள் 2 நாள் அப்படியெல்லாம் காலதாமதம் பண்ணக்கூடாது. சிலர் ஒரு மாசத்தை கர்த்தருடைய பிரசன்னம் இல்லாம ஓட்டுவாங்க. சிலர் சில வருஷங்களை கர்த்தருடைய பிரசன்னம் இல்லாம ஓட்டுவாங்க. நம்ம அப்படி இருக்கவே கூடாது. கர்த்தருடைய பிரசன்னம் இல்லாம ஒரு நிமிஷம் கூட நான் வாழ மாட்டேன் அப்படின்ற எண்ணம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக வேண்டும். ஆண்டவருடைய பிரசன்னம்ன்றது ஆண்டவருடைய அந்த சமூகம் நமக்கு தெரியும். சில நேரத்திலே சில தவறுகள் செய்யும் போது ஆண்டவருடைய பிரசன்னத்தை நம்ம இழந்தது மாதிரி இருக்கும். ஆனா நம்ம என்னன்னா உடனே அந்த பிரசன்னத்துக்காக வாஞ்சிக்கணும், உடனே ஆசைப்படணும். ஆண்டவரே எங்க இருக்கிறீர், ஏன் என்ன பார்க்கல, எனக்கு என்னமோ ஒரு பிரசன்னம் என்ன சூழ்ந்து கொள்றது மாதிரி நான் உணரலையே, நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா, நான் ஏதாவது உங்களுக்கு விரோதமா பாவம் பண்ணிட்டேனா, மன்னிச்சிருங்க ஆண்டவரே. அப்போ அந்த பிரசன்னத்திலே வாழ்வதை நம்ம எப்பவுமே அது அவங்களும் ஏசப்பா பேர் தான் சொல்றாங்க. ஆனா எது தப்பு இல்லை. இப்ப நம்ம பிள்ளைகள் அங்க கல்யாணம் பண்ணி கொடுத்து அவங்க ஒரு ஈஸ்டர் சர்வீஸ் வரும்போது ஈஸ்டர் முடிச்ச உடனே தண்ணி பீர் அடிச்சிருந்தா, ஐயோ என் தலையில நானே மண்ணலி வரி போட்டேனா ஏசப்பா அப்படின்னு சொல்லி நம்ம பிள்ளை ஓடி வராது. அதனாலதான் நம்முடைய ஃபெலோஷிப் ரொம்ப அவசியமான ஒன்று. ஆமையேன்னு சொல்லுங்க, ஆண்டவரத்துல சொல்லுங்க. இதுக்குதான் முடிஞ்ச வரையிலையும் ரொம்ப யாரோடையும் ரொம்ப பெரிய ஃபெலோஷிப் எல்லாம் இல்லாம என்ன பண்ணிடுறதுன்னா கர்த்தரை நம்ம கையில கட்டியா பிடிச்சிட்டு எல்லார்ட்டையும் நான் பேசுவேன் சார், எல்லாரையும் எனக்கு பிடிக்கும் சார், ஸ்தோத்திரம். ஆனா எனக்கு ரொம்ப நல்லவர் யார் அப்படின்னா கர்த்தர் மட்டும். ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளை என்ன பண்றான்னா எல்லாத்தையுமே ஆராய்ந்து பார்க்கிறாங்க. ஒரு வீட்டை நடத்துகிற ஒரு சிஸ்டர் இருக்காங்க அப்படின்னு சொன்னா அந்த சிஸ்டருடைய வாழ்க்கையிலே அவருடைய மேலான பொறுப்பு என்ன பொறுப்பு, அவங்களுக்கு கோயில கொடுக்கப்பட்டிருக்கிற பெரிய பொறுப்பு என்ன பொறுப்புனா அந்த குடும்பத்தை நடத்துற பொறுப்பு தான் அவங்களுடைய பொறுப்பு. வீட்டை அப்படி கிளீன் பண்றது, வீட்டுக்கு சமைச்சு போடுறது, வீட்டுல எல்லாம் பத்திரப்படுத்துறது, இது பெரிய பொறுப்பு. அகைன் அடிஷனலா அந்த ஜபம், அந்த உபவாசம், சத்தியத்தை கேட்கறது எல்லாம் அடுத்த பார்ட்டு. ஆனா இதுவே நமக்கு ஜபம்னே இருந்தா எதையுமே கவனிக்க முடியாம ஜபம்னு மட்டும் இருந்துச்சுன்னா அப்ப அந்த குடும்பத்தை எப்படி நம்ம கொண்டு போக முடியும்? அப்போ இப்படிப்பட்ட ஃபெலோஷிப்பை ஆண்டவருடைய பிள்ளைகள் கண்டிப்பா என்ன பண்ணணும்? வேதம் சொல்கிறது, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகளும் அல்ல. சில நேரங்களில் நம்முடைய யோசனைகள் சூழ்நிலையை பார்த்து சில யோசனைகள் நமக்கு இருக்கும். ஆனால் சில யோசனைகளை கர்த்தரே நமக்கு தருவார். இதை இப்படி பண்ணா நல்லா இருக்கும், இதை இப்படி பண்ணா நல்லா இருக்கும். உண்மையிலே அந்த யோசனை நிலைப்படும். சில நேரத்திலே நம்முடைய மாம்ச ரீதியாக நம்மை சுற்றி இருக்கிற சூழ்நிலையை பார்த்து சில யோசனைகள் நமக்குள்ளே எழும்பும். ஆனால் ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய யோசனை எப்போ நல்லது எப்போ கெட்டது, நான் யோசிக்கிற யோசனை நல்ல யோசனையா கெட்ட யோசனையா அப்படின்றத எப்போ நம்ம கண்டுபிடிக்க முடியும்னா நம்ம ஆண்டவரோட நடக்கும்போது தான் கண்டுபிடிக்க முடியும். அப்போ ஆண்டவரோடு உள்ள அந்த உறவு தான் நம்மை நல்ல யோசனைக்கு நேராய் நம்மை நடத்தும். நம்ம ஆண்டவரோட நெருக்கமான ஒரு உறவுல இருக்கும்போது சில யோசனைகள் நமக்கு பார்வைக்கு நல்லதா தெரியாம இருக்கலாம், சுற்றி இருக்கிறவங்களுடைய பார்வைக்கு கூட நல்லதா தெரியாமல் இருக்கலாம். ஆனா அதனுடைய முடிவு ரொம்ப அழகா வெற்றியா இருக்கும். ஆனா நம்ம ஆண்டவரோடே நடக்காத போது சில யோசிக்கிற யோசனை நமக்கு நல்லதா தெரியும், சூழ்நிலைகள் எல்லாம் நமக்கு தகுந்த மாதிரி வாய்க்கிற மாதிரி தெரியும். ஆனா அதனுடைய முடிவு நமக்கு ரொம்ப நல்லா இருக்காது. அதனால எப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கையிலே நீங்களும் நானும் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா கர்த்தரோடு உள்ள உறவை நம்ம எப்பொழுதுமே சீர்தூக்கி பார்க்கவே வேண்டும். ஒருவேளை தவறுகள் தடுமாற்றங்கள் வராது அப்படின்னு எல்லாம் இல்லை. ஆனா உடனே நம்ம என்ன பண்ணிடணும்னா அந்த பிரசன்னத்தை விட்டுட்டு நம்மளால இருக்க முடியாதுன்ற ஒரு சூழ்நிலைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் வரணும். ஆண்டவருடைய பிரசன்னம் இல்லாம மணி நேரங்களை கூட நம்ம தாண்டக்கூடாது அப்படின்ற ஒரு வைராக்கியம் நமக்கு வேணும். ஒரு நாள் 2 நாள் அப்படியெல்லாம் காலதாமதம் பண்ணக்கூடாது. சிலர் ஒரு மாசத்தை கர்த்தருடைய பிரசன்னம் இல்லாம ஓட்டுவாங்க. சிலர் சில வருஷங்களை கர்த்தருடைய பிரசன்னம் இல்லாம ஓட்டுவாங்க. நம்ம அப்படி இருக்கவே கூடாது. கர்த்தருடைய பிரசன்னம் இல்லாம ஒரு நிமிஷம் கூட நான் வாழ மாட்டேன் அப்படின்ற எண்ணம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக வேண்டும். ஆண்டவருடைய பிரசன்னம்ன்றது ஆண்டவருடைய அந்த சமூகம் நமக்கு தெரியும். சில நேரத்திலே சில தவறுகள் செய்யும் போது ஆண்டவருடைய பிரசன்னத்தை நம்ம இழந்தது மாதிரி இருக்கும். ஆனா நம்ம என்னன்னா உடனே அந்த பிரசன்னத்துக்காக வாஞ்சிக்கணும், உடனே ஆசைப்படணும். ஆண்டவரே எங்க இருக்கிறீர், ஏன் என்ன பார்க்கல, எனக்கு என்னமோ ஒரு பிரசன்னம் என்ன சூழ்ந்து கொள்றது மாதிரி நான் உணரலையே, நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா, நான் ஏதாவது உங்களுக்கு விரோதமா பாவம் பண்ணிட்டேனா, மன்னிச்சிருங்க ஆண்டவரே. அப்போ அந்த பிரசன்னத்திலே வாழ்வதை நம்ம எப்பவுமே அதை ஒரு தலையாகிய கடமையா வைத்துக் கொள்ள வேண்டும். ஆமேன்னு சொல்லுங்க. உங்க பிரசன்னம் இல்லாம நான் எங்கேயுமே போயிடக்கூடாது. சோ இந்த ஒரு புதிய மாதத்தை நாளைக்கு சந்திக்க போகிற நம்ம கூட என்ன பண்ண போறோம்னா கர்த்தருடைய பிரசன்னத்திலே மூழ்கி இருப்பதற்காக நம்ம வாஞ்சிக்கணும். அப்பதான் நம்ம எடுக்கிற முயற்சிகள், நம்ம எடுக்கிற பொருத்தனைகள், தீர்மானங்கள் எல்லாம் சரியானதா இருக்கும். இல்லைன்னா அது சரியானதா இருக்காது.
சத்துருவாகிய சாத்தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா தேவ பிரசன்னத்தை விட்டு வெளியே கொண்டு போன உடனே அவங்களுக்கு என்னென்னமோ தோணுது பாருங்களேன். ஆதாமையும் ஏவாளையும் கர்த்தர் ஒரு இடத்துல வைக்கிறாரு. ஆனா அந்த இடத்தை விட்டு கொஞ்சம் தள்ளி போன உடனே சத்துரு வந்து பாருங்களேன் அவங்களுடைய சிந்தைகளை திசை திருப்புறார், அவங்களுக்குள்ள வேற யோசனைகளை கொண்டு வருகிறார். அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், நம்முடைய பிள்ளைகளை கூட இந்த ஒரு ஃபெலோஷிப் இருக்கு பாருங்களேன், ஒரு ஒரு ஐக்கியம், ஒரு நல்ல ஐக்கியம். சில ஐக்கியம் மோசமான ஐக்கியமா இருக்கும். சில ஐக்கியத்தோட நீங்க எல்லாம் போய் சேரவே கூடாது, அது ரொம்ப கவனமா இருக்கணும். சில ஐக்கியத்தோட நீங்க போய் சேர்ந்தீங்கன்னா உங்க விசுவாச வாழ்க்கை சேதப்பட்டு நீங்க ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றது குறைஞ்சிரும். சில ஐக்கியத்தோட சேரும் போது பாத்தீங்க அப்படின்னா ஒரே குறையா சொல்லிட்டு தருவாங்க, எல்லார்ட்டையும் குறை பேசுவாங்க. அவங்கள்ட்ட போனாலே 4 பேரை குறிச்சு குறை தான் பேசுவாங்க. அப்ப நீங்க நல்ல ஆட்களா இருப்பீங்க, ஆனா நீங்களும் யாரா மாறிடுவீங்கன்னா குறை சொல்றவங்களா மாறிடுவாங்க. இவங்க வெளியே கிடையாது, உள்ளுக்குள்ளேயே சொல்றேன், ஆண்டவருடைய பிள்ளைகளை போலதான் இருப்பாங்க. ஆனா அந்த மாதிரி ஐக்கியத்தோட நீங்க என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா சேரவே கூடாது. இன்னொரு ஐக்கியம் இருக்கு பாருங்க, சோர்துன்ற ஐக்கியம் இருக்கு. என்னது? சத்தமா சொல்லுங்களேன். சுத்தி வளைச்சு கடைசியில எங்க தான் வந்து நிற்பாங்க? சோத்துல தான் வந்து நிற்பாங்க. எப்ப பார்த்தாலும் அவங்களுடைய எண்ணம் வந்து ஒரு இடத்துல பேசினாங்க அப்படின்னா சரி போலாமா, எங்க அப்படின்னு கேட்டா பிரியாணி சாப்பிட்டு வந்துருவோமா, காளான் சாப்பிட்டு வந்துருவோமா, டீ சாப்பிட்டு வந்துருவோமா. ஆனா இவங்களுடைய ஐக்கியமே என்ன ஐக்கியம்? அந்த சோத்து ஊழியம். அந்த சோறு தான் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஆராதனை முடிக்க 11 மணி முடிஞ்சுட்டா உடனே SMS பறக்கும் ஒருத்தருக்கு. என்ன ரெடியா? அது பாரு, நான் முடிச்ச உடனே கரெக்டா கார் பக்கத்துல வெயிட் பண்றேன், நீங்க ஏறுறீங்க, ஸ்ட்ரைட்டா போறோம், மட்டன் வாங்குறோம், போறோம், சமைக்கிறோம், சாப்பிடுறோம். அப்போ இந்த ஆராதனையில 8:30 மணில இருந்து 11 மணி வரைக்கும் அவங்க சிந்தை எங்க தான் இருந்திருக்கு? சோத்துல தான் இருந்திருக்கு. சிக்கன் வாங்கலாமா? அப்ப இவங்களுக்கு ஒரு டீம் என்னன்னா அதுதான் அவங்களுக்கு சந்தோஷம், வேற எதுவும் சந்தோஷம் கிடையாது. ஆலயத்துக்கு வர்றதும் அதுக்குதான், ஒன்னா கூடுறதும் அதுதான். பாருங்க, ஆலயத்துல இருக்கும்போது பாத்தீங்கன்னா அப்படி இருந்தாங்களா, ஆனா அந்த சாப்பாட்டுக்குள்ள போகும்போது பாத்தீங்கன்னா அவ்வளவு கொண்டாட்டமா இருக்கும், அவ்வளவு சந்தோஷமா. ஒரு 3 ஃபேமிலி 4 ஃபேமிலி சேர்ந்து, சில இப்பெல்லாம் ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து வீட்டிலேயே பண்ணிட்டு இருந்தாங்க, இப்பெல்லாம் கடைக்கு 3 ஃபேமிலி சேர்ந்து இந்த ஹோட்டல் போலாமா, அந்த ஹோட்டல் போலாமா. அப்போ அவர்களுக்கு அவங்க டீம் என்ன அப்படின்னு சொன்னா சாப்பாட்டிலேயே குறியா இருக்கிற ஒரு டீம் இருக்கிறாங்க. அப்போ இந்த ஐக்கியங்களோட சேரும் போது உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா அந்த ஐக்கியத்தினுடைய ஸ்பிரிட் உங்களுக்குள்ள அட்டாக் ஆகும். ஆனா சில ஐக்கியம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்க, அவங்க வந்து கொஞ்சம் பிரேயர்ல நடத்துவாங்க, நல்ல ஆலோசனை கொடுப்பாங்க. அவங்க அந்த மாதிரி ஐக்கியம் வந்து எப்பவுமே எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா ரொம்பவும் வந்து ஒட்டிக்க மாட்டாங்க, ரொம்ப பிரிஞ்சுக்க மாட்டாங்க, ரொம்ப நேர்த்தியா அப்படியே அழகா கொண்டு போவாங்க. அப்போ நீங்கள் வந்து சேரணும், கண்டிப்பாக உங்களை சுற்றி ஒரு ஐக்கியம் இருக்கணும். ஆனா நீங்க எந்த ஐக்கியத்துல இருக்கிறீங்கன்றது உங்களுக்கு கண்டிப்பா என்ன பண்ணணும் சொல்லுங்க. நீங்க எந்த ஐக்கியத்துல? சோர்த்துன்ற ஐக்கியத்துல இருக்கிறீங்களா, குறை சொல்ற ஐக்கியத்துல இருக்கிறீங்களா அப்படின்னு. இன்னும் சில ஐக்கியம் இருக்குது, என்ன அப்படின்னா ஒரே ஜாலி. என்ன ஐக்கியம்? எப்ப பார்த்தாலும் 4 ஃபேமிலி சேர்ந்தாங்கன்னா சிரிச்சிட்டு இருப்பாங்க, பயங்கரமா சிரிப்பாங்க. அது அப்போ கேட்டா என்ன இவ்வளவு சிரிக்கீங்க அப்படின்னு கேட்டா கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பதே எங்கள் பலன். உடனே அப்படி சொல்லுவாங்க, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கும். உடனே அடுத்த இன்னொரு வசனம், சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமா இருக்கு. இது ரொம்ப நாள் தாண்ட, இது பாத்தீங்கன்னா உடனே பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள்லயே அடிதடி சண்டையெல்லாம் வந்துடும். இந்த ஜோக் அடிக்கிறேன், ரொம்ப சிரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓவரா சிரிச்சு ஓவரா ஒருத்தரை கிண்டல் பண்ணி அவங்க ஏதாவது கோவிச்சுக்கிட்டு அவ்வளவுதான் சீக்கிரமா. அப்போ ரொம்ப ஓவரா அந்த ஜாலியான அந்த ஃபெலோஷிப்பும் நமக்கு வெறும் ஜாலி 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 ஜாலி. அந்த ஃபெலோஷிப் ஒரு நல்ல ஃபெலோஷிப் கேட்கல, ஆனா நமக்கு எதான் பிடிக்கும்? கேட்கல, அதுதான் பிடிக்கும். அந்த மாதிரி ஃபெலோஷிப் தான் பிடிக்கும். சர்ச்சில் யார் பிடிக்கும்னா ஒரு 4 பேர் சேர்ந்து கலகலன்னு பேசணும்னா இது மாதிரி என்னடா வாழ்க்கை இருக்கு அப்படின்னு நினைச்சிருவோம். அப்படி இன்னொரு ஃபெலோஷிப் இருக்குது, இது டேஞ்சர் இல்லைன்னு நம்ம நினைப்போம், பயங்கரமான டேஞ்சர். எப்போ பாருங்க ஒரே ஜபம், ஒரே தீர்க்க தரிசனம். நைட்டியை போட்டிருப்பாங்க, அந்த நைட்டிக்குள்ள செல்போன் கிடக்கு, அதுக்குள்ள ஒரு பாக்கெட் தச்சு உள்ள போட்டு 2 காதுல 2 இயர்போனை மாத்திட்டு எப்போ பார்த்தாலும் யாரும் கூப்பிட்டாலும் காதுல கேட்காது, அந்த ஜபம் பாட்டுக்கு அது ஓடிட்டு இருக்கும். அந்த ஜபத்தை கேட்கறது பிரச்சனை இல்லை, அதுவே என்னவா மாறிடக்கூடாதுன்னா நம்ம இந்த உலகத்துல வாழ்றோம் ஆண்டவருடைய பிள்ளைகளே, நமக்கு பசிக்குதா இல்லையா, தண்ணி தாக எடுக்குதா, எல்லாமே நமக்கு இருக்கும். அப்போ ஒரு ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளை என்ன பண்றான்னா எல்லாத்தையுமே ஆராய்ந்து பார்க்கிறான். ஒரு வீட்டை நடத்துகிற ஒரு சிஸ்டர் இருக்காங்க அப்படின்னு சொன்னா அந்த சிஸ்டருடைய வாழ்க்கையிலே அவருடைய மேலான பொறுப்பு என்ன பொறுப்பு? அவங்களுக்கு கோயில கொடுக்கப்பட்டிருக்கிற பெரிய பொறுப்பு என்ன பொறுப்புனா அந்த குடும்பத்தை நடத்துற பொறுப்பு தான் அவங்களுடைய பொறுப்பு. வீட்டை அப்படியே கிளீன் பண்றது, வீட்டுக்கு சமைச்சு போடுறது, வீட்டுல எல்லாம் பத்திரப்படுத்துறது, இது பெரிய பொறுப்பு. அகைன் அடிஷனலா அந்த ஜபம், அந்த உபவாசம், சத்தியத்தை கேட்கறது இதெல்லாம் அடுத்த பார்ட்டு. ஆனா இதுவே நமக்கு ஜபம்னே இருந்தா எதையுமே கவனிக்க முடியாம ஜபம்னு மட்டும் இருந்துச்சுன்னா அப்ப அந்த குடும்பத்தை எப்படி நம்ம கொண்டு போக முடியும்? அப்போ இப்படிப்பட்ட ஃபெலோஷிப்பை வந்து ஆண்டவருடைய பிள்ளைகள் கண்டிப்பா என்ன பண்ணணும்? எப்ப பார்த்தாலும் எந்த கன்வென்ஷன் நடந்தாலும்
நான் சொல்றேன், நீங்க கன்வென்ஷன் நடக்கிறதுக்கு போவேனான்னு சொல்லல, கண்டிப்பா போங்க. ஜெபம் நடக்கிறதுக்கு நீங்க போவேனான்னு சொல்லல, கண்டிப்பா போங்க. ஆனா அவள் கால்கள் வீட்டிலே தரித்திருப்பதே இல்லைன்றது மாதிரி எப்ப பார்த்தாலும் எங்க போயிடக்கூடாது. அவங்க கூப்பிட்டா இங்க, இவங்க கூப்பிட்டா இங்க. அதுவும் இன்னொரு ரொம்ப கொடுமை என்னன்னா, 4 நாள் தங்கி உபவாச ஜெபம் வச்சிருக்காங்க, அங்க போறோம் அப்படின்னு. நீ உங்களுடைய மோட்டிவேஷன் கரெக்ட், நீங்க போலாம். ஆனா வீட்டுல உங்களை நம்பி இருக்கிறவங்க இல்ல. ஆண்டவருடைய பிள்ளைகளை, என்னன்னா நம்ம திருச்சபையில வந்து ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும் ஒரு தாயார், நல்ல ஜெபிக்கிற, ரொம்ப ஜெபிக்கிறவங்க. அவங்க அடிக்கடி தீர்க்க தரிசனம் கூட சொல்லுவாங்கன்னு வச்சுங்களேன். அந்த மாதிரி ஒருத்தாங்க. ஒரு நாள் அவங்க இங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு பையன் வந்து ஃபுல் தண்ணி அடிச்சுட்டு 4 காலில் வர்றான். அப்படியே தடுமாறிட்டு வர்றான். வந்த உடனே ஃபர்ஸ்ட் என்னதான் பார்த்தேன். பார்த்துட்டு என்னப்பா அப்படின்னா கை காமிச்ச உடனே நானும் சரிப்பாவா அப்படின்னு, இல்ல எங்க அம்மா எங்க இருக்காங்க அப்படின்னு கேட்டான். அம்மா அப்பதான் எனக்கே தெரியும் சொன்னாங்க, அவங்க தான் அம்மா அப்படின்னா. அம்மா அதை ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. அவளுக்கு சோறாக்கம்மா என்ன வேலை இங்க? அவளுக்கு சோறாக்கம்மா இங்க என்ன வேலை? நான் வந்து வேலை முடிச்சுட்டு நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வரேன், எனக்கு சோறே ஆக்கல, இங்க வந்து உட்காந்துருக்காவா? அப்ப அங்க இருந்து ஒரு கட்ட வார்த்தையை பேசி, எந்திரி வா அந்த சோறாக்கி கொடு அப்படின்னு அந்த பையன் கத்துறான். எனக்கு ஒரு புதுமையா இருந்துச்சு. ஒரு சர்ச்சுக்குள்ள வந்து இவ்வளவு துணிகரமா ஒரு கட்ட வார்த்தையை பேசி வா சோறாக்கல் அப்படின்னு உடனே, என்னம்மா நீங்க வந்து ஏதாவது செஞ்சு வச்சு வந்துடலாம் இல்ல அப்படின்னு அந்த அம்மாட்ட சொல்றேன். அவன் அப்படிதான் அப்படின்னு ஓடி வந்து கன்னத்துல ஒரே அடி. அவனுக்கு வா அப்படின்னு இழுத்துட்டு போயிட்டாங்கன்னு வைங்களேன். அப்போ அவங்கள்ட்ட கேட்டா சொல்றாங்க, அந்த அம்மா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 நாள் 4 நாள் அப்படி போயிடுவாங்க வீட்டை விட்டு. யாராவது ஒருத்தர் கட்டடைக்கிறது தன்னை கட்டடைக்கிறது கூப்பிடுவாங்களாமா. உடனே இவங்க போய் 4 நாள் அந்த வீட்டுல போய் தங்கி கட்டடைச்சு ஜெபம் பண்ணிட்டு திரும்பி வருவாங்களாமா. ஒரு துக்ககரமான செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, அவங்க பிள்ளைங்க ஒருத்தர் கூட சரியா வாழல. இத்தனைக்கும் அந்த தாயார் யார் அப்படின்னு சொன்னா, ஒரு ஊழியக்காரம்மா. அது ஒருத்தரை இல்ல, பலரை நான் சந்திச்சிட்டேன். அப்போ அவங்க வீடு இன்னைக்கு வந்து ஒண்ணுமே இல்லை. பிள்ளைகள் 4 பக்கத்துலயும் போயிட்டாங்க, 4 பக்கத்துல போயிட்டாங்க. ஆனா இவங்க எதையுமே கவனிக்கல, சாப்பாடு ஆக்கி கொடுக்கல. ஊழியம் சொல்லிட்டு அந்த பைய தூக்கிட்டு போய் அப்படி போனதுனால இன்னைக்கு குடும்பம் போயிடுச்சு. குடும்பம் முக்கியம் இல்ல. ஆண்டவர் என்ன சொல்றாரு? முதல்ல என்ன சொல்றாரு உங்களுக்கு? நீ ஸ்திரப்படு, உன் முளைகள் விரிவாகட்டும், உன்னுடைய கூடாரத்தினுடைய இடத்தை விசாலமாக்கு. பின்பு நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற ஊழியத்திலே மிகப்பெரிய சவாலான ஊழியம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் குடும்ப ஊழியம் தான் சவாலான ஊழியம். புரியுதுல? அதான் ஆண்டவர் சொல்றாரு, தன் சொந்த குடும்பத்தை நடத்த தெரியாதவன் எப்படி திருச்சபையை நடத்துவான் அப்படின்னு ஏன் கேட்கிறாரு அப்படின்னா, நம்முடைய பெரிய சவால் வந்து, நான் இப்போ என்னுடைய பெரிய சவால் வந்து உங்களுக்கு ஊழியம் பண்றது கிடையாது. உங்களுக்கு ஊழியம் பண்றது பெரிய சவால் கிடையாது. என் குடும்பத்துக்கு ஊழியம் செஞ்சு என் குடும்பத்தை ஆண்டவருக்குள்ள ஸ்திரப்படுத்துற அந்த வலி இருக்கு பாருங்க, அந்த போராட்டம் இருக்கு பாருங்களேன், அது சாதாரணமானது கிடையாது. என்ன நீங்க பார்க்கும்போது எப்படி பாக்குறீங்கன்னா, இதோ பலிபீடத்துல நிக்கிற பாஸ்டர் பிரசங்கம் பண்ணுவாரு, பாட்டு பாடுவாரு, ஆராதனை பண்ணுவாரு, ஹோலியா இருப்பாரு, இது கோவப்பட மாட்டாரு, இது மட்டும் தான் நீங்க பாப்பீங்க. ஆனா என் குடும்பத்துல இருக்கிறவங்க என்ன குறிச்சு A to Z அவங்களுக்கு தெரியும். நான் கோவப்படுறேங்க, நான் ஜெபம் பண்றேங்க, நான் பாட்டு பாடுறேங்க, நான் என்ன பண்றேன். சோ உங்களுக்கு ஈஸியா வந்து நான் வந்து ஊழியம் செஞ்சிடலாம். ஆனா என் குடும்பத்துக்கு, என்னை பற்றி எதுவுமே தெரியாதவர்களுக்கு என் ஊழியம் சீக்கிரமா செஞ்சிடலாங்க. ஆனா என்னை பற்றி எல்லாம் தெரிஞ்சவங்களுக்கு ஊழியம் செய்யறது கேட்கல. உங்களை பற்றி எல்லாருக்கும் எதுவுமே தெரியல, நீங்க ஊழியம் செய்ய ஈஸியா செஞ்சிடலாம் அழகா. ஆனா உங்களை பற்றி தெரிஞ்ச குடும்பத்துக்கு ஊழியம் செய்யணும். நீங்க நிறைய பேர் நம்ம என்ன திட்டுவாங்க தெரியுமா? நீ என்னத்த பேச ஜெபம் பண்றதே தெரியல, நீயும் காலையில இருந்து சாயந்தரம் கத்திட்டு தான் இருக்கிற, ஆனா உன் குணம் மாறினபடி. அப்போ நம்முடைய வீட்டுல நம்முடைய பேரை நம்மளால என்ன பண்ண முடியலன்னா சம்பாதிக்க முடியல. அப்போ இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற பெரிய சவால் என்ன அப்படின்னா, உன் குடும்பத்தை நீ ஸ்திரப்படுத்து. அது கடினமா இருக்கலாம். பாஸ்டர் என்ன நினைக்கிறீங்க, என் வீட்டுக்காரர் இப்படி, என் வீட்டுக்கார அம்மா இப்படி. நான் சொல்றேன், இல்ல, உங்க முழங்காலால கத்துறதை செய்ய முடியும், உங்க குணத்தினால கத்துறதை செய்ய முடியும். இல்ல அப்படின்னா கத்தர் உங்க கையில உங்க குடும்பத்தை கத்தர் தந்திருக்க மாட்டாரு. உங்க கையில ஆண்டவர் உங்க குடும்பத்தை தந்திருக்கிறாருன்னா உங்களை கொண்டு கண்டிப்பாய் உங்க குடும்பத்தை கத்தர் சந்திப்பார், உங்க பிள்ளைகளை கத்தர் சந்திப்பார். உங்க ஜெபம் மற்றவங்களுக்கு ரொம்ப ஒத்தாசையா இருக்கும் இல்லையோ, உங்க குடும்பத்துக்கு அது ஒத்தாசையா மாறு. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? இந்த மாப்பிள்ளை பொண்ணுக்கு பொண்ணு எடுக்கிறீங்க பாருங்க. சில திருச்சபைகள்ல கூட நீங்க பொண்ணு எடுக்கிறதுல ஏன் ஜாக்கிரதையா இருக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, சில திருச்சபையில நம்ம தப்புன்னு சொல்றது அவங்களுக்கு என்னவா இல்ல கேட்கல. இங்க வந்து உங்களை போதிக்கும் போது இதெல்லாம் தவறு, நீங்க இதெல்லாம் பண்ணாதீங்க நாங்க உங்களை போதிச்சோன்னு வைங்களேன். ஆனா நீங்க பொண்ணு எடுக்கிற இடத்துல, மாப்பிள்ளை எடுக்கிற இடத்துல, அந்த சர்ச்சில் இருக்கிற நடத்துறவரு இதெல்லாம் ஒரு பெரிய தப்பு இல்ல. இப்போ இந்த பொண்ணுக்கும் அந்த பையனுக்கும் ஏன் கிளாஷ் ஆகுது அப்படின்னா, வேற எதுலயும் கண்ட வராது. எனக்கு சின்ன வயசுல இருந்தே இதெல்லாம் தப்புன்னு சொல்லி கொடுத்து வளர்த்துருக்காங்க. நீ இப்ப வந்து தப்பு இல்லைன்னு சொல்ற.
அதனாலதான் சில ஐக்கியத்துல இருந்து பொண்ணு எடுக்க கூடாதுன்னு கூட சொல்றது. சில திருச்சபைக்கு போயிட்டீங்க அப்படின்னு சொன்னா இந்த பீர்னு நினைக்கிறேன், அந்த பீர் குடிக்கிறது தப்பு இல்லையாமா, சாராயம் குடிக்கிறது தப்பாமா, ஆனா என்ன குடிக்கிறது தப்பு இல்லையாமா, பீர் அப்படியே பீர் தான் நினைக்கிறேன். இது என்னவாமா, மருந்தாமா. இது குடிச்சா ஒல்லியா இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகுமாமா, உடம்பு வந்துருவாமா. அதை திணிச்சு அது தப்பு இல்ல, நீங்க கொஞ்சம் லைட்டா எடுத்துக்கலாம், நீங்க ஏதோ ஃபங்க்ஷன் டைம் நீங்க எடுத்துக்கலாம். இப்போ நீங்க உங்கள்கிட்ட கேட்கறேன், தப்பா சரியாது? என்ன பாஸ்டர் கேக்குறீங்க? 100% தப்புன்னு நம்ம சொல்லுவோம். அப்போ சில திருச்சபைன்ற அவங்களும் ஏசப்பா பேர் தான் சொல்றாங்க, ஆனா எது தப்பு இல்ல. இப்ப நம்ம பிள்ளைகளை அங்க கல்யாணம் பண்ணி கொடுத்து அவங்க ஒரு ஈஸ்டர் சர்வீஸ் வரும்போது ஈஸ்டர் முடிச்ச உடனே தண்ணி பீர் அடிச்சிருந்தா, ஐயோ என் தலையில நானே மண்ணலி வரி போட்டேனா ஏசப்பா அப்படின்னு சொல்லி நம்ம பிள்ளை ஓடி வராது. அதனாலதான் நம்முடைய ஃபெலோஷிப் ரொம்ப அவசியமான ஒன்று. ஆமையேன்னு சொல்லுங்க, ஆண்டவரத்துல சொல்லுங்க. இதுக்குதான் முடிஞ்ச வரையிலையும் ரொம்ப யாரோடையும் ரொம்ப பெரிய ஃபெலோஷிப் எல்லாம் இல்லாம என்ன பண்ணிடுறதுன்னா, கர்த்தரை நம்ம கையில கட்டியா பிடிச்சிட்டு எல்லார்ட்டையும் நான் பேசுவேன் சார், எல்லாரையும் எனக்கு பிடிக்கும் சார், ஸ்தோத்திரம். ஆனா எனக்கு ரொம்ப நல்லவர் யார் அப்படின்னா கர்த்தர் மட்டும். அவங்களுக்கு இடரல் ரொம்ப குறைவு. ஆமென் சொல்லுங்கப்பா.